ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி உங்ககிட்ட லாஸ்ட் இயர் 2025 குரூப் 4 கொஸ்டின் பேப்பர் தான் இது. இந்த கொஸ்டின் பேப்பர் என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே அது அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். ஏன்னா அந்தளவு கொஸ்டின் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. நான் செஞ்ச ஒரு பெரிய மிஸ்டேக்ஸ் அது அப்படிலாம் ஒரு மிஸ்டேக் பண்ணுவோமான்னு கூட நான் நினச்சி பார்த்ததில்ல. ஆனால் அந்த ஒரு மிஸ்டேக்கால் என்னோடய மார்க் குறைஞ்சதுனால அதனாலே எனக்கு இந்த வட்டம் கிடைக்கல டிஎன்பிஎஸ்சி ஜாபு. ஸோ அது என்ன மிஸ்டேக் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணுன்னு தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ போட்டிருக்கேன். இதில் நான் என்ன செஞ்சேங்கிறத சொன்னேன்னா நீங்களே யோசிப்பீங்க, என்னடா இப்படிலாமா மிஸ்டேக் விடுவோன்னு. எனக்கே எக்ஸாம் எழுதிட்டு வந்தோடனே தான் நம்ம இந்த தப்பு பண்ணோமான்னு தோணுச்சு. ஸோ அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் என்னென்னா, ஃபஸ்ட்டு எக்ஸாம் ஹாலில் எக்ஸாம் எழுத உட்காந்துருந்தோம். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருக்கும்போது நான் சரி ஓகே, நம்ம ஓரளவு இந்த வட்டம் நல்லா படிச்சிருக்கோம், போன வட்டம் நம்ம பண்ண மிஸ்டேக்கு இப்போ பண்ணக்கூடாது. இப்போ 2024 எனக்கு 4 மார்க்கில் எனக்கு போச்சு. 164 கொஸ்டின் போட்டிருந்தேன். ஆனால் 168 போட்டவங்க வர ஜாப் போயிருந்தாங்க. நான் 164 தான் போட்டிருந்தேன். ஸோ 4 மார்க் போச்சு. அதுக்கு காரணம் நான் ரொம்ப அந்தளவு படிக்கலை. சரி ஓகே, இந்த டைம் நல்லா படிப்போம், ஓரளவு நல்லா என்னால் முடிஞ்ச அளவு ஃபுல் எஃபர்ட் போட்டு தான் படிச்சுட்டு தான் இந்த எக்ஸாமுக்கு போனேன். ஆனால் இந்த எக்ஸாமில் பார்த்திங்கன்னா, எக்ஸாம் ஹாலில் இருக்கும்போது கொஸ்டின் பேப்பர் வரவும் ஓகே, இந்த கொஸ்டின் பேப்பரில் தான் நம்ம லைஃபே அடங்கியிருக்கு, இதில் நம்ம பாஸ் ஆகிட்டோம்னா நம்ம லைஃபே மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதோட தான் நம்பிக்கையோடு தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் பேப்பர் பார்க்க ஒன்றுமே தெரியலை. சரி ஓகே, நம்ம வேறு வழி இல்லை, நம்ம 200 கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இதில் வேகமாக நான் கொஸ்டின் போட்டுட்ருந்தேன். இது நான் மார்க்ஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு இருந்தேன்னு எது தப்பு ரைட்டுன்னு அப்படியே டிக் பண்ணி வச்சுருப்பேன். இதில் தமிழ் பார்த்தோன்னா நான் ஒரு 1.25 மணி நேரம் ஆச்சு. தமிழ் முடிக்கவே எனக்கு 1.25 மணி நேரம் ஆச்சு. தமிழ் 100 கொஸ்டின் கரெக்டாக போட்டுட்டு அடுத்த ஜிகே வந்தோடனே டைம் பத்தலை, வேகமாக போட்டேன். வேகமாக போட சொல்ல என்ன ஆயிடுச்சுன்னா, கரெக்டாக ஒரு 150th கொஸ்டின் அதில் அதுவும் ரொம்ப 149. இந்த 149 கொஸ்டின் பார்த்திங்கன்னா, இந்த மேக்ஸ் ரொம்ப ஈஸியான மேக்ஸு. ஏதாவது டஃப்பான சம்மை நான் விட்டுருந்தா கூட பரவாயில்ல, இந்த ஈஸியான மேக்ஸை நான் விட்டுட்டேன். எக்ஸாம் ஹாலில் நான் இந்த ஒரு சம்மை செய்யலை. வீட்டுக்கு வந்தோடனே யூடியூப்பில் பார்க்குறேன், இந்த மாதிரி மேக்ஸ் ஆன்சர் கீன்னு பார்க்குறேன், இந்த சம் வருது. எனக்கு இதை பார்த்தோன்னே இந்த சம்மை எக்ஸாம் ஹாலில் இல்லவே இல்லையே நம்ம கொஸ்டினில், என்ன இதை சொல்கிறாங்கன்னு ஒரே பயம் வேகமாக கொஸ்டினை திறந்து பார்த்தா இந்த கொஸ்டின் இருக்குது. ஆனால் நான் இந்த கொஸ்டினே பார்க்கவே இல்லை. அப்புறம் எப்படி 200 கேள்வி முடித்தோன்னு சொல்லிட்டு எனக்கு புரியல. ஆனால் நான் 200 கரெக்டாக ஷேர் பண்ணிவிட்டு வந்துட்டேன். எப்படி நான் 200 ஷேர் பண்ணேன்னு பார்த்தா, நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 148 குறிச்சிருக்கேன். 148 குறிச்சிட்டு 149 கொஸ்டினே நான் பார்க்காம பின்னாடி பேஜை திருப்பி 150th கொஸ்டினுக்கு நான் தப்பாக தான் போட்டிருக்கேன். நான் ஏன்னு சொல்லி குறிச்சிருக்கேன். 150th ஏன்னு குறிக்கிறப்ப நம்ம கொஸ்டின் பார்த்தோன்னா குறிப்போம் 150A அப்படின்னு சொல்லி நான் குறிக்க போகிறேன். OMR சீட்டில் குறிக்கும்போது பார்த்தா 149 குறிக்காமல் இருக்குது. என்னடா நம்ம இந்த 149ங்கிறத குறிக்காமல் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் கொஸ்டின் பேப்பரை எக்ஸாம் ஹாலில் முன்னாடி திருப்புறேன். ஆனால் அந்த அவசரத்தில் இன்னும் 50 கொஸ்டின் முடிக்கணும், டைம் இல்லைங்கிற அவசரத்தில் டக்குன்னு இப்படி திருப்பி இதுதான் 149 நான் நினச்சிக்கிட்டேன். எனக்கு இந்த கொஸ்டினே என் கண்ணுக்கு படலை அந்நேரம். இந்த 148 ஆன்சர் நான் குறித்ததையே திரும்ப இங்கே 149 குறிச்சிட்டேன். ஸோ 148க்கும் சி தான் குறித்தேன், 149ஐயும் சி தான் குறித்தேன். ஏன்னா இந்த கேள்வியை பார்க்காம இதுவும் 149 நினச்சிட்டு பதட்டத்தில் 149 சி குறிச்சிருக்கேன். ஸோ ஆனால் இதுக்கு ஆப்ஷன் சி கிடையாது. இதுக்கு ஆப்ஷன் இதுக்கு ஆப்ஷன் டி வரும்னு நினைக்கிறேன். எல்லாமே நாட் ஈக்குவல்னா ஏ நாட் ஈக்குவல் டு சி அல்லது ஏ ஈக்குவல் சி, இதுக்கு டி வரும். நான் இதுக்கு குறித்த சிஏவே இதுக்கும் குறிச்சிட்டேன். ரெண்டுக்குமே இதே குறிச்சிட்டு 150க்கு ஏன்னு போட்டு அதுலேருந்து கரெக்டாக வந்துச்சு. ஸோ 200 கொஸ்டின் நான் அங்கே குறிச்சிட்டேன். ஆனால் 148 கொஸ்டினுக்கும் 149 கொஸ்டினுக்குமே இந்த ஒரு கொஸ்டினே பார்த்து இதையவே நான் குறிச்சிருக்கேன் அவ்வளோ வேகமாக. ஸோ 200 கொஸ்டின் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தோன்னே எனக்கு தோணுது, நம்ம எக்ஸாம் ஹாலில் இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ணோம்ல, 150 குறிக்கும்போது 149 குறிக்காமல் இருக்கோன்னு சொல்லிட்டு முன்னாடி திருப்பி பார்த்து குறித்தோமே, அப்போ 148 தான் நம்ம பார்த்து குறித்தோமோன்னு எனக்கு தோணுது. இருந்தாலும்
ஒருவேளை நம்ம தப்பாக குறிச்சிருப்போமோ, ஒருவேளை எல்லாம் இதாக இருக்குமோ. ஆனால் எப்படி 200 வந்துச்சுன்னு எனக்கு அந்த ஒரு இது ரொம்ப தோணிகிட்டே இருந்துச்சு. என்னையே அறியாமல் அந்த 149 கொஸ்டின் நான் விட்டுட்டேன். அந்த கொஸ்டின் வந்து ஒரு கஷ்டமான கேள்வியாக இருந்தால் கூட என் மனசு இருக்கும். ஆனால் அது ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வி. ரொம்ப பார்த்தாலே டக்குன்னு போட்டுற கேள்வி. 1 செகண்ட் கூட ஆகாது, அது 10 செகண்ட் தான் ஆகும். அந்த கேள்வியை போய் நம்ம மிஸ்டேக் பண்ணோமா, எல்லாமே செஞ்சுருக்கு அந்த எல்லோரும் கரெக்டாக மோஸ்ட்டாக போட்டிருப்பாங்க. அந்த கேள்வி நம்ம தப்பாக ஆப்ஷன் குறிச்சிட்டு, அது மட்டும் இல்லாமல் ரிசல்ட் வர அந்த 3 மாதமே பார்த்திங்கன்னா என் மைண்டில் இதே தான் ஓடிச்சு. நம்ம என்ன பண்ணோம், ஒருவேளை வேறு எதுவும் மாற்றி குறிச்சிட்டோமோ, இடையில எதுவும் விடுபட்டுச்சோ, ஒருவேளை இது குறிக்காமலே விட்டுட்டோமோ இப்படின்னு ஒரு 3 மாதம் இதே யோசனையில் போச்சு. நான் வீட்டில் வந்து எனக்கு மார்க் போட்டப்போ அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்தோடனே என் மார்க் போட்டப்போ 146 வந்துச்சு. அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எனக்கு கிரேஸ் மார்க்லாம் சேர்ந்து 148 வந்துச்சு. ஆனாலும் எனக்கு ஜாப் கிடைக்கல. அதுக்கு காரணம் வந்து இந்த ஒரு கொஸ்டினும் ஒரு காரணம் தான். ஏன்னா இப்போ இந்த ஒரு கொஸ்டின் நான் போட்டிருந்தேன்னா மேபி சான்சஸ் இருக்குது. இப்போ எனக்கு வந்து அதாலேயும் போச்சு. இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, எனக்கு நல்லா தெரிஞ்ச கேள்வியே பதட்டத்தில் நான் விட்டுருக்கேன். அது என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியான கேள்வி, நிகழ்தகவு. அதுவுமே நான் வந்து தப்பாக போட்டுட்டேன். அது எனக்கு அங்கே போடும்போது தெரியல, வீட்டுக்கு வந்தோடனே தான் தெரியுது, ஐயோ இது எப்படி நம்ம இப்படி போட்டோன்னு. அதுவுமே ஈஸியான கேள்வி. ஸோ எல்லாருமே ஈஸியாக ஆன்சர் போட்ட கேள்விக்கு நான் தப்பாக போட்டிருக்கேன். கஷ்டமான கேள்வி கூட நான் ஆன்சர் போட்டிருந்தேன். ஆனால் ஈஸியான கேள்விக்கு என்னோடய பதட்டத்தால் இதால் 2 மார்க் இதில் ஒன்று அதில் ஒன்று போச்சு. ஸோ அந்த 2 மார்க் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு இந்த வட்டம் ஜாப் கிடச்சிருக்கும். ஸோ இந்த 2 மார்க் போனது காரணம் என்னோட கேர்லெஸ் ப்ளஸ் அந்த பதட்டத்தில் இப்படிலாம் ஒரு மிஸ்டேக் பண்ணுவோமான்னு கூட நான் நினச்சி பார்க்கல என் லைஃப்பில். ஸோ நீங்களுமே எக்ஸாம் ஹாலில் இதனால் பயம் பதட்டம் எல்லாத்தையும் விட்டுட்டு நல்லா எக்ஸாம் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு இப்போ பழகிடுச்சு இந்த எக்ஸாம் எழுதுனனால. இனிமேல் எப்படி டஃப்பாக இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். இருந்தாலும் சொல்கிறேன், இந்த மாதிரிலாம் கூட தப்போட வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒவ்வொரு கொஸ்டின் மார்க் பண்ணும்போது 1A கரெக்டாக அந்த கொஸ்டினில் 1ஓட ஏக்கு தான் அதுக்கு ஆன்சரா அப்படின்னு கொஸ்டின் பேப்பர்லேயும் கை வச்சு அதை பார்த்துட்டு அடுத்து இங்கே குறிங்க. என்ன தான் டைம் இதாகுதுன்ட்டு வேகமாக பிடிச்சி என்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணிவிட்டு இது பண்ணிடாதீங்க. ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மிஸ்டேக்கை தான் நான் வந்து உங்ககிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.